ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் ஆடி பெயர் வந்தது எப்படி தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஆடி என்பது ஒரு தேவமங்கையின் பேர் என்கிறது புராணம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவம் செய்யும் நிலை ஏற்பட்டதாம். ஈசன் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி எனும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து, அதாவது கையிலையின் உள்ளே யாரும் அறியா வண்ணம் நுழைந்தாளாம். பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகில சென்றாளாம். அப்போது ஒரு கசப்பான சுவையை சிவபெருமான் உணர்ந்தார். தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து அவருடைய சூலாயுதத்தால் பார்த்தீங்கன்னா ஆடிய அழிக்க யத்தனித்தார். அப்போது சூலாயுதத்தில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடைய செய்ததாம். அவள் பார்த்தீங்கன்னா ஈசனை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்கள் பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு நடந்து கொண்டேன், என்னை மன்னி தருள வேண்டும் என வேண்டினாளாம். ஆனால் சிவபெருமான், என் தேவையில்லாத சமயம் நீ அவளைப் போல வடிவம் கொண்டு வந்தது தவறு, எனவே பூவுலகில் கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பா என்றாராம். அதுக்கு அவள் விமோசனம் கேட்க, கவலை வேண்டாம், நீ மரமானாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கு கிட்டும். அதாவது சக்தியை வழிபடுவது போல உன்னையும் வழிபடுவார்கள். ஆடியாகிய உன் பெயரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும். அதாவது அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்த மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருளினாராம். ஆடி என்ற தேவலோகத்து பெண்தான் பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்ந்தாராம். ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது. தெய்வ அம்சம் பொருந்திய வேம்பும் ஆதிசக்தியின் அம்சமாக உள்ளது. நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்ந்தாள் அந்த மங்கை. ஆடி மாத சிறப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் அம்மனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கிறது. ஆடியில் செவ்வாய் தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதனால் மாங்கல்ய பலம் கூடும். அதே போன்று பார்த்தீங்கன்னா, ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஔவையார் விரதம் கடைப்பிடிக்கும் வழக்கமும் உண்டு. கணவனின் ஆயுள் நீடிக்கவும், குழந்தை வரம் வேண்டியும், குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும், கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் வரம் கிடைக்கணும்னாலும் இந்த விரத வழிபாட்டின் மூலம் பிரார்த்தித்து கொள்வார்களாம். ஆடி மாதம் பார்த்திங்கன்னு சொன்னால் துளசி வழிபாடு அரிதான பல பலன்களை தரும். ஆடி மாதம் வளர்ப்புறை நாட்களில் துளசியை வழிபட்டு வந்தால் ஐஸ்வர்யம் பெருகும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.